கேதார காண்டம் 5ஆம் அத்தியாயம். சிவபக்தியின் மேன்மை. லோமச முனிவர் தொடர்ந்து கூறினார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு அங்கிருந்து சென்ற பின்னர் அந்த யாகத்தை சார்ந்து வாழ்ந்தவர்கள், முனிவர்கள் மற்றும் தேவர்கள் அனைவரும் சிவகணங்களால் முற்றிலுமாக தோற்கடிக்கப்பட்டனர். அவர் வீரபத்ரன் பிருகுமுனிவரை கீழே விழச் செய்து அவரது தாடி மற்றும் மீசையை பிடுங்கியும் வெட்டியும் அகற்றினான். பூஷன் தேவனின் பற்களை சிதைத்து உருக்குலைத்த பின்னர் அவற்றை வேரோடு பிடுங்கி எறிந்தான். ஸ்வதா தேவி கேலி செய்யப்பட்டாள். அங்கிருந்த முனிவர்கள் பரிகசிக்கப்பட்டனர். தங்கள் ஆவேசத்தில் அவர்கள் யாக தீயின் மீது மலத்தை வாரி இறைத்தனர். எல்லை மீறி சீற்றமடைந்திருந்த சிவகணங்கள் சொல்லொன்னா துயரங்களையும் அழிவுகளையும் விளைவித்தனர். மிகுந்த அச்சத்தினால் தட்சன் யாக மேடையின் அடியில் ஒளிந்து கொண்டான். அவன் அங்கே ஒளிந்திருப்பதை உணர்ந்த வீரபத்ரன் சினத்துடன் அவனை வெளியே இழுத்து வந்தான். அவனது கன்னங்களை பற்றி கொண்டு வாளால் அவனது தலையில் ஓங்கி வெட்டினான். அந்த தலையை வாளால் துளைக்கவோ அல்லது பிளக்கவோ இயலாது என்று கருதிய வீரம் செறிந்த வீரபத்ரன் தனது பாதங்களால் தட்சனின் தோள் பட்டையை அழுத்தி பிடித்து அவனது கழுத்தை முறுக்கினான். கழுத்திலிருந்து முறுக்கி பிடுங்கப்பட்ட அந்த துஷ்டனான தட்சனின் தலையை அறிவு கூர்மை மிக்க வீரபத்ரன் எடுத்து சென்று கொழுந்துவிட்டெறியும் யாக தீயில் உடனடியாக வீசி எறிந்தான். இலக்கியப்படி யாக ஆகுதியாக சமர்ப்பித்தான். அங்கே எஞ்சி இருந்த பிற முனிவர்கள், தேவர்கள், பித்ருக்கள், யக்ஷர்கள் மற்றும் அரக்கர்கள் ஆகியோர் சிவகணங்களால் கடுமையாக தாக்கப்பட்டனர். அவர்கள் அனைவரும் அந்த இடத்தை விட்டு ஓடி தப்பினர். சந்திரன், ஆதித்யர்களின் கூட்டங்கள், அனைத்து கோள்கள், நட்சத்திரங்கள் மற்றும் விண்மீன் கூட்டங்கள் இவை அனைத்தும் தங்கள் நிலையிலிருந்து பிறழ்ந்து நிலை குலைந்து போயின. அவையும் சிவகணங்களால் தாக்கப்பட்டன. பிரம்மதேவன் சத்தியலோகத்திற்கு திரும்பினார். தனது மகனின் நிலையை குறித்து அவர் துயரத்தால் வாடினார். எனினும் மனம் கலங்காமல் அவர் இவ்வாறு சிந்திக்கலானார். இப்போது நாம் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும்? அவரது மனம் துயரத்தில் ஆழ்ந்திருந்ததால் உலகங்களுக்கெல்லாம் பிதாமகரான பிரம்மதேவர் அவர் எந்த மகிழ்ச்சியையும் அடையவில்லை. மிகுந்த மன முயற்சியுடன் அந்த பாவியான தட்சன் இழைத்திருந்த அனைத்து தீய செயல்களையும் அவர் முழுமையாக புரிந்து கொண்டார். அவர் கைலாய மலைக்கு செல்ல தீர்மானித்தார். தனது அன்ன வாகனத்தில் அமர்ந்து மறைந்தவாறு அனைத்து தேவர்களும் புடைசூழ மிகுந்த பேரொளி கொண்ட அந்த பெருமான் மிகச்சிறந்த மலையான கைலாயத்தை அடைந்தார். அங்கே அவர் நந்தி தேவர் ஒருவர் மட்டுமே துணையாக இருக்க தனித்திருந்து அருள்பாலிக்கும் சிவனாரையும் ருத்ரமூர்த்தியையும் தரிசித்தார். அவர் சடை முடியை கொண்டிருந்தார். மிகுந்த பேரொளியுடன் திகழ்ந்தார். வேதங்களாலோ அல்லது அவற்றின் அங்கங்களாலோ துணை நூல்களாலோ முழுமையாக அறிந்து கொள்ள இயலாத அந்த பரம்பொருளே அவர் ஆவார். அத்தகைய இறைவனாரை கண்டதும் பிரம்மதேவர் மிகுந்த பரவசமும் கலக்கமும் அடைந்தார். அவர் ஒரு தடி விழுவது போல தரையில் விழுந்து சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தார். தனது 4 திருமுடிகளினது நுனிகளால் இறைவனின் தாமரை போன்ற திருவடிகளை தொட்டு தம் பிழைகளை பொறுத்தருளுமாறு வேண்டத் தொடங்கினார். அந்த பரமாத்மாவான சிவபெருமானை போற்றி துதிக்கலானார். பிரம்மதேவர் கூறினார். அமைதி வடிவமான பிரம்மதேவரும் பரமாத்மாவாகவும் திகழும் ருத்ர பெருமானுக்கு எனது வணக்கங்கள். தாமே இப்பிரபஞ்சத்தை படைப்பவரும் காப்பவரும் ஆவீர். தாமே இவ்வுலகங்களுக்கெல்லாம் ஆதி தெய்வமாக, முதல் தந்தையாக, முன்னோராக விளங்குகிறீர். மகத்தான ருத்ர பெருமானுக்கும் நீலகண்டனுக்கும் நீல நிற கழுத்துடையவருக்கும் படைப்பு கடவுளுக்கும் இப்பிரபஞ்சமாகவே திகழும் இறைவனுக்கும் இப்பிரபஞ்சத்தின் மூல வித்தாக இருப்பவருக்கும் உலகங்களின் ஆனந்தத்திற்கு ஆதாரமாக திகழ்பவருக்கும் எனது வணக்கங்கள். தாமே ஓம்காரம் எனும் பிரணவ வடிவமாக திகழ்கிறீர். அனைத்து செயல்களும் செவ்வனே நடைபெறுவதற்கு தூண்டுகோலாக விளங்கும் வஷட்கார வடிவமும் தாமே ஆவீர். தாமே யாகமாகவும், அதாவது வேள்வியாகவும், யாகம் சார்ந்த சடங்குகளாகவும் திகழ்கிறீர். யாகங்கள் நடைபெறுவதற்கு காரணமானவரும் தாமே ஆவீர். யாகங்களை செய்யும் அனைவரையும் காப்பவரும் நீரே. பெருமானி, அனைத்து உயிரினங்களுக்கும் புகலிடமாக திகழ தகுதியுடையவர் தாமே ஆவீர். என்னை காத்தருள்வீராக, என்னை காத்தருள்வீராக. மகாதேவரே, என் மகனை இழந்த துயரத்தால் நான் பெரிதும் வருந்துகிறேன்.
மகாதேவர் கூறினார், பிதாமகரே, பிரம்மதேவரே, நான் கூறும் வார்த்தைகளை செவிமடுப்பீராக, செவி தாழ்த்தி கேட்பீராக. தட்சன் நடத்திய யாகத்தை அழிக்கும் செயல் என்னால் சற்றும் மேற்கொள்ளப்படவில்லை. பிரம்மதேவரே, தட்சன் தனது சொந்த செயல்களாலேயே அழிவை சந்தித்தான் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. பிறர் பலருக்கும் துன்பத்தை விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு செயலையும் சடங்கையும் எக்காலத்திலும் எக்காரணம் கொண்டும் ஒருவன் செய்யவே கூடாது. பரமேஷ்டியே, பிரம்மதேவரே, பிறருக்கு ஒருவன் எதை செய்கிறானோ அதுவே அவனுக்கும் வந்து சேரும். இவ்வாறு கூறிய பின்னர் ருத்ரர் பிரம்மதேவர் மற்றும் தேவர்களுடன் இணைந்து புனித தலமான கண்கலத்திற்கும் பிரஜாபதியின் தட்சனின் யாகசாலைக்கும் சென்றனர். வீரபத்ரனால் நிகழ்த்தப்பட்ட நிகழ்வுகளை ருத்ரனார் கண்டார். ஸ்வாஹா, ஸ்வதா, பூஷன் மற்றும் அறிவுள்ள உயிரினங்களில் சிறந்தவரான பிருகு முனிவர் ஆகிய அனைவரும் கணங்களால் காயப்படுத்தப்பட்டிருந்தனர். அதே போல மற்ற முனிவர் பெருமக்கள் அனைவரும், பித்ரு தேவர்கள் அனைவரும் மிகவும் பரிதாபகரமான நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தனர். அங்கு கூடியிருந்த வேறு பல யட்சர்கள், கந்தர்வர்கள் மற்றும் கிண்ணறர்கள் ஆகியோர் காயமடைந்தும் உடல் பிளக்கப்பட்டும் சிதைக்கப்பட்டும் கிடந்தனர். அவர்களில் சிலர் அந்த போரிலேயே உயிரிழந்திருந்தனர். சம்புமூர்த்தியான சிவபெருமான் அங்கு வந்திருப்பதை கண்ட வீரபத்ரன் தன் கணங்களுடன் இணைந்து ஒரு மரக்கட்டையைப் போல தரையில் விழுந்து வணங்கி தன் மரியாதையை செலுத்தினான். பின்னர் அவன் சிவபெருமானின் திருமுன் வந்து நின்றான். மிகுந்த வலிமை வாய்ந்த வீரபத்ரன் தன் முன்னே நின்றிருப்பதைக் கண்ட ருத்ரனார் பின்வரும் வார்த்தைகளை கூறலானார். புன்னகைத்து கொண்டே, வீரனே, இங்கே செய்யப்பட்டிருக்கும் செயல் இதுதானா? ஒரு யாகத்தின் நடுவே இத்தகைய வழக்கத்திற்கு மாறானதும் அமங்கலமானதுமான செயலை செய்த அந்த தக்ஷனை உடனே இங்கே அழைத்து வா. அவனது செயலின் விளைவாகவே இப்பொழுதைய பலன் ஏற்பட்டுள்ளது. சங்கரனாரால் இவ்வாறு கட்டளையிடப்பட்டதும் வீரபத்ரன் விரைந்து சென்று தலையற்ற அந்த உடலை கொண்டு வந்து சம்புமூர்த்தியின் முன்னிலையில் வைத்தான். பின்னர் நல்மனம் கொண்ட வீரபத்ரனை சங்கரனார் நோக்கி வினவினார், தீய குணம் கொண்ட அந்த தக்ஷனின் தலையை அகற்றியது யார்? அவன் ஒரு வஞ்சகனாயினும் வீரனே. நான் இப்பொழுதே அவனுக்கு மீண்டும் உயிரளிக்கப் போகிறேன், அவனை உயிர்ப்பிக்கப் போகிறேன். சங்கரனார் இவ்வாறு கூறியதும் வீரபத்ரன் மீண்டும் பணிவுடன் விண்ணப்பித்தார். சங்கரரே, அந்த தலையை நான் அந்த கணத்திலேயே தீயில் இட்டு விட்டேன். சம்புமூர்த்தியே, இப்பொழுது எஞ்சியிருக்கும் தலை ஒரு விலங்கினுடையது. மேலும் அதன் முகம் உருக்குலைந்து போயுள்ளது. நிலைமையை உணர்ந்த ருத்ரனார் அந்த தலையற்ற உடலின் மீது உருக்குலைந்த நிலையில் இருந்த அந்த விலங்கின் தலையை சேர்த்தார். அந்த தலையில் ஆடி இருந்தது. அது காண்பதற்கே அச்சமூட்டுவதாக இருந்தது. சங்கரனாரின் திருவருளால் தக்ஷன் மீண்டும் தன் உயிரை பெற்றான். தன் எதிரில் ருத்ரன் நிற்பதை கண்ட தக்ஷன் மிகுந்த வெட்கம் அடைந்தான். அவன் தலை வணங்கி அனைத்து உலகங்களுக்கும் நன்மையளிக்கும் சங்கரனாரை போற்றி துதித்தான். தக்ஷன் கூறினான், வரங்களை அருளும் சிறந்த இறைவனை நான் வணங்குகிறேன். தேவர்களுக்கெல்லாம் தலைவனாய் விளங்கும் நித்தியமான இறைவனை நான் வணங்குகிறேன். தேவாதி தேவரான ஈஸ்வரனாருக்கு நான் என் வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன். பகவானே, ஹரனே, சம்புமூர்த்தியை பிரபஞ்சத்திற்கே ஒரே உறவாய் விளங்குபவரே, தம்மை நான் வணங்குகிறேன். இப்பிரபஞ்சத்தின் தலைவனாய் விளங்கும் இறைவனின் பேருருவத்தை, விஸ்வரூபத்தை நான் வணங்குகிறேன். ஒருவனது மனதின் படைப்பாகவே மனோமய வடிவமாகவே திகழும் சர்வன் சிவனார் எனும் இறைவனை நான் வணங்குகிறேன். வரங்களை அருளும் அந்த சிறந்த இறைவனுக்கு நான் என் வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன். லோமசர் கூறினார். தக்ஷனால் போற்றப்பட்ட ருத்ரனார் புன்னகையுடன் தனிமையில் பின்வருமாறு கூறலானார். ஹரனார் கூறினார், 4 வகையான நற்பண்பாளர்கள் எப்போதும் என்னை வழிபடுகின்றனர். அவர்கள் துன்பத்தில் இருப்பவர்கள், ஞானத்தை வேட்கையோடு தேடுபவர்கள், செல்வத்தை நாடுபவர்கள் மற்றும் ஆன்மீக ஞானம் பெற்றவர்கள் ஆவர். சிறந்த அந்தணரே, ஆகையால் ஐயமின்றி உண்மையான ஞானம் பெற்ற முனிவர்களே எனக்கு மிகவும் பிரியமானவர்கள். ஆன்மீக ஞானமின்றி என்னை அடைய முயல்பவர்கள் அறியாமையில் உழல்பவர்களே. வெறும் கர்மங்களின் புனித சடங்குகளின் வாயிலாக மட்டுமே நீ இவ்வுலக வாழ்வினும் பெருங்கடலை கடக்க விரும்புகிறாய்.
வேதங்களின் மூலமோ தான தர்மங்களின் மூலமோ யாகங்களின் மூலமோ அல்லது எவ்விடத்திலும் செய்யப்படும் தவங்களின் மூலமோ என்னை அடைய இயலாது. ஆனால் கர்மங்களின் ஆற்றலால் மனிதர்கள் மயக்கத்திற்கு ஆளாகின்றனர். ஆகையால் ஞானத்தில் பற்றுடையவனாக இரு. மன ஒருமைப்பாட்டுடனும் தூய்மையுடனும் புனித சடங்குகளை செய்வாய். இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாகவே கருதி நித்திய ஆனந்தத்தை அடைவாயாக. தோமசர் கூறினார். இவ்வாறு தேவர்களுக்கெல்லாம் மேலான கடவுளான சம்புமூர்த்தியால் தக்ஷன் அறிவுறுத்தப்பட்டார். தக்ஷனை அங்கேயே நிலை நிறுத்திவிட்டு ருத்ரனார் தமது மலைக்கு திரும்பினார். அதே போன்று பிருகுமுனிவர் உள்ளிட்ட அனைத்து பெரும் முனிவர்களுக்கும் பிரம்மதேவர் ஆறுதல் கூறி ஞானத்தை உபதேசித்தார். கன பொழுதில் அவர்கள் அனைவரும் உண்மையான ஞானத்தை பெற்றவர்களாயினர். அதன் பின்னர் பிரம்மதேவர் தமது இருப்பிடத்திற்கு சென்றார். தக்ஷனும் அந்த உபதேசத்தின் வாயிலாக சிறந்த ஞானத்தை பெற்றார். சிவபெருமானின் தியானத்தில் ஆழ்ந்த அந்த உத்தம உள்ளம் கொண்டவர் கடுந்தவம் புரிந்தார். ஆகையால் இயன்ற அனைத்து முயற்சிகளின் வாயிலாகவும் சிவபெருமானை வழிபட்டு பணிபுரிய வேண்டும். சிவபெருமானின் ஆலய முற்றத்தை சுத்தம் செய்யும் மனிதர்கள் சிவலோகத்தை அடைவதுடன் இப்பிரபஞ்சம் முழுவதின் பாராட்டிற்கும் உரியவர்களாக திகழ்வார்கள். சிவபெருமானுக்கு பேரொளி வீசும் கண்ணாடியை பரிசளிப்பவர்கள் சிவபெருமானின் பரிவாரங்களில் ஒருவராகி எப்போதும் அவர் திருமுன்பே நிற்கும் பேற்றினை பெறுவார்கள். திரிசூலமேந்திய தேவாதி தேவருக்கு சாமரம் வீசி பணிவிடை செய்பவர்கள் இம்மூ உலகங்களிலும் பிறரால் சாமரம் வீசப்பட்டு பெருமைப்படுத்தப்படுவார்கள். மகாதேவரின் ஆலயத்திற்கு தீபங்களை ஏற்றி வைக்கும் மனிதர்கள் பேரொளி மிக்கவர்களாக திகழ்வார்கள். அவர்கள் மூ உலகங்களுக்கும் ஒளி ஊட்டுபவர்களாக விளங்குவார்கள். பரமாத்மாவான சிவபெருமானுக்கு தூபம் நறுமண புகை சமர்ப்பிப்பவர்கள் பெரும் புகழை அடைவார்கள். அவர்கள் தங்கள் வம்சம் மற்றும் தங்கள் தாயாரின் வம்சம் ஆகிய இரு குடும்பங்களையும் உய்விப்பார்கள். ஹரி மற்றும் ஹரனின் திருமுன்பு மிகுந்த பக்தியுடன் நைவேத்தியம் உணவுப் பொருள் சமர்ப்பிக்கும் மனிதர்கள் தாங்கள் படைக்கும் ஒவ்வொரு பிடி சோற்றிற்கும் ஒரு யாகம் செய்ததற்கான பலனை பெறுவார்கள். சிதிலமடைந்த நிலையில் உள்ள ஒரு சிவாலயத்தை புதுப்பித்து சீரமைக்கும் சிறந்த மனிதர்கள் 2 மடங்கு நன்மையை அடைவார்கள். இதில் எவ்வித ஐயமும் இல்லை. செங்கற்கள் அல்லது கற்களை கொண்டு ஒரு புனித ஆலயத்தை கட்டுபவர்கள் இவ்வுலகில் தங்கள் களங்கமற்ற புகழ் நிலைத்திருக்கும் காலம் வரையிலும் விண்ணுலகில் இன்புற்று வாழ்வார்கள். சிறந்த அந்தணர்களே, இது குறித்து எவ்வித ஐயமும் கொள்ள தேவையில்லை. சிவபெருமானுக்காக பல தளங்கள் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டுவிப்பவர்களாக திகழும் மிகுந்த அறிவுடைய அந்தணர்கள் மிக உயர்ந்த கதியை, அதாவது மோட்சத்தை அடைவார்கள். தாங்களாகவோ அல்லது பிறராலோ கட்டப்பட்ட ஒரு சிவாலயத்தை சுத்தம் செய்பவர்கள் அல்லது வெள்ளையடிப்பவர்கள் மிக உயர்ந்த கதியினை அடைவார்கள். ஆலயத்திற்கு மேற்கூரை அல்லது விதானம் அமைத்து தருபவர்கள் பெரும் புண்ணியம் செய்தவர்களாவர். அவர்கள் சிவலோகத்தை அடைவதுடன் தங்கள் குடும்பம் முழுவதையும் உய்விப்பார்கள். ஒரு சிவாலயத்தில் ஒலிக்கும் மணியை கட்டி தொங்க விடுபவர்கள் பேரொளி மிக்கவர்களாகவும் மூ உலகங்களிலும் நற்பெயர் பெற்றவர்களாகவும் விளங்குவார்கள். சிவபெருமானின் ஆலயத்திற்கு ஒரு நாளைக்கு 1 முறையோ 2 முறையோ அல்லது 3 முறையோ சென்று தரிசிக்கும் ஒருவன் அவன் செல்வந்தனாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி பேரின்பத்தை அடைவான். அவன் துன்பங்களிலிருந்து விடுபடுவான். பரமாத்மாவான சிவபெருமானை மிகுந்த நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் வழிபடும் ஒரு அடியவன் 10 மில்லியன் 1 கோடி உறவினர்களை உய்விப்பான். தன் குடும்பத்துடன் கூடி மகிழ்ந்து சிவபெருமானின் சந்நிதியில் ஆனந்திக்கிறான். இச்சந்தர்ப்பத்தில் அவர்கள் ஒரு பழங்கதையை மேற்கோள் காட்டுகின்றனர். அது இந்திரத்யும்ன மன்னனின் மகனுக்கும் நற்பண்புகள் நிறைந்த யமனுக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடலாகும். முற்காலத்தில் கிருத்த யுகத்தில் இந்திரசேனன் என்ற பெயருடைய ஒரு மன்னன் வாழ்ந்து வந்தான். அவன் பிரதிஷ்டானம் எனும் நாட்டை ஆண்டு வந்த ஒரு மாபெரும் வீரனாவான். வேட்டையாடுவதில் அவனுக்கு எப்போதுமே மிகுந்த ஆர்வம் இருந்தது. அந்தணர்களிடம் பகைமை பாராட்டி அவன் எப்போதும் கொடூரமான மற்றும் ஈவு இரக்கமற்ற தீ செயல்களிலேயே ஈடுபட்டு வந்தான். அவன் உலகியல் இன்பங்களில் மட்டுமே எப்போதும் பற்று கொண்டிருந்தான். அந்த தீய மன்னன் பிற உயிர்களின்
வாழ்வை பறித்தே தன் சொந்த வாழ்வை வளர்த்து கொண்டான். எப்போதும் மது அருந்துவதிலேயே மூழ்கி கிடந்த அவன் பிறருடைய மனைவியரின் துணையை தீவிரமாக நாடினான். பிறருடைய செல்வத்தின் மீது அவன் பேராசை கொண்டான். அவன் பல அந்தணர்களை கொன்றொழித்தான். அவன் தன் குருவின் படுக்கையை தீட்டுப்படுத்தினான். அவன் எப்போதும் தங்கத்தை திருடுவதையே வழக்கமாக கொண்டிருந்தான். அவனுடைய அடியார்கள் அனைவரும் அதே இயல்புடையவர்களாகவே இருந்தனர். அந்த தீய சிந்தனை கொண்ட மன்னனின் பின்னால் சென்ற அனைவரும் அவனைப் போலவே பாவச் செயல்களை புரிந்தனர். இவ்வாறு அந்த தீய மன்னன் பல்வேறு வழிகளில் தன் நாட்டை ஆண்டு வந்தான். பின்னர் நீண்ட காலத்திற்கு பின்னர் அந்த தீய மன்னன் மரணமடைந்தான். அப்போது அந்த தீய சிந்தனை கொண்ட இந்திரசேனனை யமனின் தூதர்கள் அழைத்துச் சென்றனர். இவ்வாறு அந்த பாவி மன்னன் யமதர்மராஜனின் சன்னதியை அடைந்தான். அங்கே முன்னால் நின்று கொண்டிருந்த இந்திரசேனனை யமன் நோக்கினான். உடனே யமன் தன் இருக்கையிலிருந்து எழுந்து நின்று சிவனாரை வணங்கும் விதமாக தன் சிரம் தாழ்த்தி மரியாதை செலுத்தினான். அறத்தை காப்பவர்களில் மிகச் சிறந்தவனான யமன் தன் தூதர்களை கடிந்து கொண்டான். பாச கயிறுகளால் பிணைக்கப்பட்டிருந்த இந்திரசேனனை விடுவித்த பின்னர் தர்மராஜரான யமதர்மன் பின்வருமாறு கூறலானார். மன்னர்களுக்குள் மிகச் சிறந்தவனே, புண்ணிய உலகங்களுக்கு சென்று தேவேந்திரன் விண்ணுலகில் வீற்றிருக்கும் காலம் வரையிலும் சூரியன் வானில் பிரகாசிக்கும் காலம் வரையிலும் அந்த இன்பங்களை அனுபவித்து மகிழ்வாயாக. ஐம்பூதங்கள் இவ்வுலகில் நிலைத்திருக்கும் காலம் வரையிலும் தாம் மகிழ்ச்சியுடன் வாழ்வீராக. மாமன்னனே, புண்ணிய செயல்களை புரிந்தவனாவீர். தாம் சிவபெருமானின் நிலையான பக்தனாவாய். யமனின் இச்சொற்களை செவிமடுத்த இந்திரசேனன் அவனிடம் பின்வருமாறு கூறலானான். சிவபெருமான் யாரென்றே எனக்கு தெரியாது. நான் வேட்டையாடுவதில் மிகுந்த ஆர்வம் கொண்ட ஒரு சாதாரண மனிதனாவேன். அவனது வார்த்தைகளை கேட்டதும் யமன் விளக்கமளிக்கும் விதமாக இவ்வாறு கூறினார். ஆகர, உன், பிரகர்சப, தாக்கு ஆகிய சொற்கள் எப்போதும் உன்னாலேயே உச்சரிக்கப்பட்டு வந்தன. அந்த புனித செயலின் விளைவாக பெருமைக்குரியவனே, நீ நிரந்தரமாக புனிதமடைந்து விட்டாய். ஆகையால் நீ கைலாய மலைக்கு சென்று சங்கரனாரை சந்திப்பாயாக. நன்னெஞ்சங்கொண்ட யமன் இவ்வாறு கூறிக்கொண்டிருந்த போதே சிவபெருமானின் தூதர்கள் காளைகளின் மீது ஏறிக்கொண்டு அங்கு வந்தனர். அவர்கள் மிகுந்த பேரொளி கொண்டவர்களாக திகழ்ந்தனர். அவர்கள் நீலகண்டம், நீல நிற கழுத்து, 10 கரங்கள், 5 திருமுகங்கள் மற்றும் 3 விழிகளை கொண்டிருந்தனர். அவர்கள் சடை முடியும் செவி அணிகளையும் அணிந்திருந்தனர். அவர்களின் தலைகள் பிறை சந்திரனால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டிருந்தன. அவர்களை கண்டதும் அறத்தை நிலைநிறுத்துவோருள் மிகச் சிறந்தவரான யமன் எழுந்து நின்றார். மகா இந்திரனை போன்ற தோற்றம் கொண்ட அவர்கள் அனைவரையும் அவர் வணங்கினார். அவர்கள் அனைவரும் விவஸ்வானின் மகனான யமனை நோக்கி அவசரமாக இவ்வாறு கூறினர். உயர்ந்த நற்பேருடைய தலைவனே, அளவற்ற பேரொளி கொண்ட இந்திரசேனன் இங்கு வந்தானா? நன்னெஞ்சங்கொண்ட ருத்ரனின் திருநாமத்தை இடைவிடாமல் உச்சரித்தவன் அவனே ஆவான். அவர்களின் வார்த்தைகளை கேட்டதும் இந்திரசேனன் யமனால் கௌரவிக்கப்பட்டு ஒரு விமானத்தில் ஆகாய தேரில் ஏற்றப்பட்டான். பின்னர் அவன் சிவபெருமானின் இருப்பிடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டான். சிவபெருமானின் சிறந்த கணங்களால் பரிவாரங்களால் அவன் உள்ளே அழைத்து செல்லப்பட்டான். அப்போது அளவற்ற பேரொளி கொண்ட அந்த இந்திரசேனனை சம்புமூர்த்தியான சிவனார் தரிசித்தார். ருத்ரன் அவனை வரவேற்க எழுந்து நின்று அவனருகில் சென்று அந்த மன்னனை தழுவிக் கொண்டார். இந்திரசேனனை தனது ஆசனத்தின் ஒரு பாதியில் அமரச் செய்து பின்னர் இவ்வாறு கூறினார். சிறந்த மன்னனே, உனக்கு என்ன அருளப்பட வேண்டும்? உனது விருப்பம் என்ன? நீ எதை விரும்பினாலும் அதை நான் உனக்கு அளிப்பேன். மகா சிவபெருமானின் இவ்வார்த்தைகளை கேட்டதும் அந்த மன்னன் ஆனந்த கண்ணீர் சிந்தினான். அன்பினால் நெகிழ்ந்து போன அவனால் எதையும் பேச இயலவில்லை. பின்னர் நன்னெஞ்சங்கொண்ட மகேஸ்வரனாரால் அவன் ஒரு பார்ஷதன் பரிவாரம் சேவகம் ஆக்கப்பட்டான். சண்டன் என்ற பெயரால் அவன் புகழ் பெற்றான். அவன் முண்டன் என்பவனுக்கு மிகவும் பிரியமான நண்பனாக திகழ்ந்தான். பரமாத்மாவான ருத்ரனின் திருநாமத்தை உச்சரித்த மாத்திரத்தாலேயே முன்பு பாவியாக திகழ்ந்த இந்திரசேனன் எனும் மன்னன் சித்தியை அடைந்தான். பரமாத்மாவான சிவபெருமானின் திருநாமமான ஹர என்பதையும் சக்கரத்தை ஏந்திய பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் திருநாமமான ஹரி என்பதையும் உச்சரித்த மாத்திரத்திலேயே
பல மனிதர்கள் சிவபெருமானால் காப்பாற்றப்பட்டுள்ளனர். 3 உலகங்களிலும் மகேசனாகிய சிவபெருமானை விட சிறந்த வேறொரு தெய்வத்தை காண இயலாது. ஆகையால் சதாசிவனை அனைத்து வழிகளிலும் வழிபட வேண்டும். இலைகள், மலர்கள், பழங்கள், தூய நீர் மற்றும் கரவீர மலர்கள் ஆகியவற்றை கொண்டு அவரை எப்போதும் வழிபட வேண்டும். அவ்வாறு வழிபடுபவர்களுக்கு அவர் வரங்களை அருள்பவராக திகழ்கிறார். கரவீர மலரை விட அர்க்க எருக்கு இலையின் மலர் 10 மடங்கு அதிக சிறப்பு வாய்ந்தது. அசையும் மற்றும் அசையாத உயிரினங்களை கொண்ட இந்த முழு பிரபஞ்சமும் விபூதியால் திருநீற்றால் ஆக்கப்பட்டதே ஆகும். அந்த விபூதி எப்போதும் சிவனாரின் சன்னதியில் முற்றத்தில் நிறைந்திருக்கிறது. ஆகையால் ஒருவன் எப்போதும் தன் உடலில் அதனை பூசிக்கொள்ள வேண்டும். இனிமேல் திருநீற்றால் நெற்றியில் இட்டுக்கொள்ளப்படும் திரிபுண்டம், நெற்றியில் இடப்படும் 3 கிடைமட்ட கோடுகள் குறித்த மகிமையை சிறந்த அந்தணர்களே நீங்கள் செவிமடுங்கள். அது மிகுந்த புண்ணியத்தை தரக்கூடியது. மேலும் அது அனைத்து பாவங்களையும் போக்க வல்லது. சிறந்த அந்தணர்களே இதனை செவிமடுங்கள். மிகப்பெரிய பாவியாக திகழ்ந்த ஒரு திருடன் இருந்தான். அரசனின் காவலர்களால் அவனுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அவனது உடலை தின்பதற்காக அங்கே வந்த ஒரு நாய் அவனது தலைக்கு மேலே நின்றது. அந்த நாயின் நகங்களுக்கு இடையில் ஒட்டியிருந்த சிறிதளவு திருநீர் அந்த பாவியின் நெற்றியில் விழுந்து திரிபுண்டம் போன்றதொரு அடையாளத்தை உருவாக்கியது. அவனது உடல் உணர்வற்ற நிலையில் இருந்த போதிலும் அந்த திருநீர் அதன் மீது விழுந்தது. அதன் விளைவாக அந்த திருடன் ருத்ரனாரின் தூதர்களால் கைலாயத்திற்கு அழைத்து செல்லப்பட்டான். குறிப்பாக விபூதியின் திருநீற்றின் பெருமையை விவரிக்கின்றன. எவருடைய அங்கங்கள் திருநீற்றால் அலங்கரிக்கப்பட்டுள்ளனவோ அவர்கள் நற்செயல்களை புரிந்த மனிதர்களாவர். எவருடைய நாவில் நமசிவாய எனும் 5 எழுத்து மந்திரம் நிலை பெற்றுள்ளதோ அவர்கள் ஐயமின்றி சாட்சாத் ருத்ரர்களே ஆவர். எவருடைய சிரத்தில் சடைமுடி தொகுப்பு உள்ளதோ, எவர் ருத்ராட்ச மணிகளையே தம் அணிகலன்களாக கொண்டுள்ளாரோ அவர்கள் மனித உருவில் திகழும் ருத்ரர்களே ஆவர். இதில் எவ்வித ஐயமும் இல்லை. ஆகையால் மனிதர்கள் சதா சிவனாரை காலை, நண்பகல் மற்றும் மாலை ஆகிய 3 வேளைகளிலும் தவறாமல் வழிபட வேண்டும். குறிப்பாக சந்தி வேளையான அந்தி பொழுது மிகச் சிறந்ததாகும். காலையில் சம்புமூர்த்தியை தரிசிப்பதன் மூலம் இரவில் இழைக்கப்பட்ட பாவங்கள் அனைத்தும் அகன்று விடுகின்றன. நண்பகலில் சம்புமூர்த்தியை தரிசிப்பதன் மூலம் மனிதர்கள் கடந்த 7 பிறவிகளில் ஈட்டிய பாவங்கள் அனைத்தும் தணிக்கப்படுகின்றன. இரவில் சம்புமூர்த்தியை தரிசிப்பதால் விளையும் புண்ணியத்தை எவராலும் முழுமையாக கணக்கிட இயலாது. சிவ எனும் ஈரெழுத்து மந்திரம் பெரும் பாவங்களையும் அழிக்கும் வல்லமை வாய்ந்தது. எவருடைய நாவிலிருந்து இம்மந்திரம் வெளிப்படுகிறதோ அம்மனிதர்களாலேயே இப்பேரண்டம் முழுமையும் தாங்கி பிடிக்கப்படுகிறது. செயல்கள் புரியும் மனிதர்களால் சிவபெருமான் ஆலயத்தின் முற்றத்தில் நிறுவப்பட்டுள்ள ஏரி பெரிய முரசு எனும் வாத்தியத்தின் ஒலியை செவிமடுப்பதன் மூலம் சமய மறுப்பாளர்களும் பொய்மைகளையும் பிற மத கொள்கைகளையும் பற்று கொண்டிருப்பவர்களும் கூட மிக உயர்ந்த கதியினை அடைகின்றனர். மேலும் பாவ செயல்களிலேயே மூழ்கி கிடப்பவர்களும் புனிதமடைகின்றனர். மனிதர்களால் சிவபெருமான் ஆலயத்தில் நிறுவப்படும் பேரி, மிருதங்கம், முரஜம் மற்றும் பிற வகை வாத்தியங்களை செய்வதற்கு எவ்விலங்கின் தோல் பயன்படுத்தப்படுகிறதோ அவ்விலங்கு கூட சிவபெருமானின் திருவடிகளை சேரும் பேற்றினை அடைகிறது என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. ஆகையால் சிவபக்தர்கள் சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டுள்ள விதிமுறைகளுக்கு இணங்க மத வாத்தியங்கள், வீணை போன்ற நரம்பு வாத்தியங்கள், விதத வாத்தியங்கள், தோல் வாத்தியங்கள், கன வாத்தியங்கள், தாளங்கள், மணிகள் மற்றும் கேசண்டிகள், உஷிர வாத்தியங்கள், புல்லாங்குழல் போன்ற துளை வாத்தியங்கள், மிகவும் விலை உயர்ந்த சாமரங்கள், பல்லக்குகள், படுக்கைகள், சிவ கதைகளை இசைத்தல், புராணங்களை ஓதுதல், பக்தி பாடல்களை பாடுதல் போன்ற சம்புமூர்த்திக்கு பிரியமான பல்வேறு பொருட்களை சமர்ப்பித்து வழிபட வேண்டும். இப்பொருட்களை அர்ப்பணிப்பதன் மூலம் பாவிகள் கூட சிவலோகத்தை அடைகின்றனர். பின்வரும் நபர்கள் இன்னும் சிறந்த நற்பயன்களை பெறுகின்றனர்.
மனிதர்கள், நற்செயல்களை புரியும் மனிதர்கள், சிவபூஜையில் தேர்ச்சி பெற்ற உத்தம ஆன்மாக்கள், குருவின் வாய்மொழி உபதேசங்களின்படி சிவபூஜையில் ஈடுபடுபவர்கள், இப்பிரபஞ்சத்தையே சிவனாரின் வடிவமாய் காணும் உறுதியான சங்கல்பம் கொண்டவர்கள், தெளிந்த அறிவும் நன்னடத்தையும் கொண்டவர்கள், வர்ண மற்றும் ஆசிரம தர்மங்களை கடைபிடிப்பவர்கள், அத்துடன் பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் மற்றும் பிற மனிதர்கள் என அனைவரும் இத்தகைய நற்பண்புகளை பெறுகின்றனர். ஒரு சண்டாளராக, தீண்டத்தகாதவராக இருந்தாலும் அவர் சிவனாரின் பக்தனாக இருப்பின் அவர் மிகச் சிறந்தவனாக போற்றப்படுகிறார். அவர் சம்புமூர்த்திக்கு, சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமானவராக திகழ்வார். அசையும் மற்றும் அசையாத பொருட்கள் அனைத்தையும் உள்ளடக்கிய இப்பிரபஞ்சம் முழுவதற்கும் சம்புமூர்த்தியே தலைவராக விளங்குகிறார். ஆகையால் அனைத்தும் சிவனாருடன் ஒன்றானவையே என்பதை சிறப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். வேதங்கள், புராணங்கள், சாஸ்திரங்கள், உபநிடதங்கள் மற்றும் பல்வேறு ஆகமங்கள் ஆகியவற்றின் வாயிலாக சம்புமூர்த்தியை அறிந்து கொள்ள வேண்டும். ஆசைகள் உள்ளவர்களோ அல்லது ஆசைகள் அற்றவர்களோ யாராயினும் சரி, அனைத்து மக்களும் சதாசிவனாரை பூஜிக்க வேண்டும். லோமச முனிவர் கூறினார், வெகு காலத்திற்கு முன்பு நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை விவரிக்கும் ஒரு பழமையான வரலாற்றை நான் இப்போது தங்களுக்கு எடுத்துரைக்கிறேன். முற்காலத்தில் அவந்தி என்னும் நகரில் நந்தின் என்ற பெயருடைய ஒரு வைசியன் வாழ்ந்து வந்தான். அவன் சிவனாரை தியானிப்பதிலும் அவரை பூஜிப்பதிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டான். தினமும் ஒரு தவச்சாலையில், ஆசிரமத்தில் அமைந்திருந்த சிவலிங்கம் ஒன்றை அவன் பூஜித்து வந்தான். அவன் தினமும் அதிகாலையிலேயே உறக்கத்திலிருந்து எழுந்து விடுவான். சிவனாரிடம் பேரன்பு கொண்ட அந்த நந்தி தேவர் அந்த சிவலிங்கத்தை பூசிப்பதில் அளவற்ற ஈடுபாட்டை கொண்டிருந்தான். சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டுள்ள முறைப்படி அவன் அந்த சிவலிங்கத்திற்கு பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்து வந்தான். வேதங்களையும் வேதாங்கங்களையும் வேதங்களின் துணை நூல்களையும் நன்கு கற்று தேர்ந்த பிராமணர்கள் எப்போதும் அவனை சூழ்ந்திருந்தனர். சாஸ்திரங்களின் விதிமுறைகளுக்கு இணங்க அந்த சிவலிங்கத்தை பூஜிப்பதில் அவன் மிகுந்த ஈடுபாட்டுடன் திகழ்ந்தான். லிங்கத்திற்கு முறைப்படி அபிஷேகம் செய்த பின்னர் அவர் எப்போதும் அதனை பலவிதமான அற்புதமான மலர்கள், முத்துக்கள், கற்கள், கோமேதகங்கள், இமயமலை ரத்தினங்கள், வைடூரியங்கள், மரகதங்கள் மற்றும் மாணிக்கங்களை கொண்டு வழிபட்டனர். இவ்வாறு சிறந்த நற்பேறு பெற்ற நந்தி தனிமையான இடத்தில் அமைந்திருந்த அந்த லிங்கத்தை பலவிதமான காணிக்கைகளை கொண்டு பல ஆண்டுகள் வழிபட்டார். ஒருமுறை வேட்டையாடுவதில் மிகுந்த ஆர்வம் கொண்ட ஒரு கிராதன் காட்டாளன் இருந்தான். அவன் விலங்குகளை துன்புறுத்தியும் கொன்றும் வந்தான். எவ்வித கட்டுப்பாடும் அற்றவனாய் அவன் எப்போதும் வேட்டையாடுவதையே இன்பமாக கருதினான். பாவச் செயல்களையே தொழிலாக கொண்ட அந்த தீயவன் வேட்டையாடும் விலங்குகள் நிறைந்த மலைகளிலும் குகைகளிலும் அலைந்து திரிந்து ஆங்காங்கே விலங்குகளை கொன்று வந்தான். அவ்வாறு அலைந்து திரிந்த போது விலங்குகளை கொல்வதையே வழக்கமாக கொண்ட அந்த கிராதன் அந்த லிங்கம் முறைப்படி வழிபடப்பட்டு வந்த இடத்திற்கு தற்செயலாக வந்து சேர்ந்தான். அவன் தாகத்தால் மிகவும் வருந்தியிருந்தான். அதனால் நீரை தேடி இங்கும் அங்கும் எங்குமே அலைந்தான். அவன் அப்போது காட்டில் ஒரு ஏரியை கண்ட அவன் உடனடியாக அந்த நீருக்குள் இறங்கினான். அந்த தீயவன் வேட்டையாடியதன் மூலம் தனக்கு கிடைத்திருந்த பொருட்கள் அனைத்தையும் ஏரிக்கரையில் வைத்துவிட்டு சென்றான். அவன் வாய் கொப்பளித்து சிறிது நீரை பருகிய பின்னர் நீரிலிருந்து வெளியே வந்தான். தன் கண் முன்னே மிக அற்புதமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த ஒரு ஆலயத்தை அவன் கண்டான். பலவிதமான இரத்தினங்களை கொண்டு மிகச் சிறப்பாக வழிபடப்பட்டிருந்த அந்த லிங்கத்தையும் அவன் அங்கே கண்டான். அந்த லிங்கத்தை கண்டதும் அவன் அதனை வழிபடத் தொடங்கிய போது அங்கே வைக்கப்பட்டிருந்த இரத்தினங்கள் அனைத்தும் ஆங்காங்கே சிதறி விழுந்தன. அவன் தன் வாயில் நீர் நிரப்பி அதன் மூலம் அந்த லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தான். பின்னர் தனது ஒரு கரத்தினால் வழிபாட்டிற்காக வில்வ இலைகளை அவர் சமர்ப்பித்தார். மற்றொரு கரத்தினால் அவர் மான் இறைச்சியை படைத்தார். ஒரு தடி போல தரையில் பணிந்து வணங்கிய பின்னர் அவர் மனதிற்குள்ளேயே பின்வருமாறு உறுதியான வழிபாட்டு சபதத்தை மேற்கொண்டார். இன்று முதல் நான் மிக தீவிரமாக வழிபாட்டை மேற்கொள்வேன். இன்று முதல் சங்கரனாரே, நீயே என் எஜமானன், நானே உன் அடியவன்.
இவ்வாறு ஒரு வழக்கமான வழிபாட்டாளராக மாறிய பின்னர் அந்த வேடன் கிராதன் தன் இல்லத்திற்கு திரும்பினான். அந்த வேடனால் பொருட்கள் ஆங்காங்கே சிதறடிக்கப்பட்டிருந்ததை நந்தி தேவர் கண்டார். நந்தி தேவர் கவலையும் கலக்கமும் அடைந்தார். எனக்கு நேர்ந்துள்ள இந்த தவறு அல்லது குறைபாடு என்ன? சிவ வழிபாட்டில் ஈடுபடுபவருக்கு பல இடையூறுகள் நேரும் என்று கூறப்படுவது உண்டு. என் துரதிருஷ்டத்தினால் அந்த இடையூறுகள் அனைத்தும் இப்போது என்னை சூழ்ந்து கொண்டுள்ளன போலும். இவ்வாறு நீண்ட நேரம் சிந்தித்து பார்த்த பின்னர் அவர் சிவ ஆலயத்தை சுத்தம் செய்தார். பின்னர் நந்தி தேவர் தாம் அந்த அதே பாதையின் வழியாக தன் இல்லத்திற்கு திரும்பினார். மனக்கலக்கத்துடன் காணப்பட்ட நந்தி தேவரை அணுகிய அர்ச்சகர் பின்வரும் வார்த்தைகளை கூறினார். தாங்கள் ஏன் இவ்வளவு மனச்சோர்வுடன் காணப்படுகிறீர்கள்? அதற்கு நந்தி தேவர் அந்த அர்ச்சகரிடம் பின்வருமாறு கூறினார். அந்தணரே, இன்று சிவபெருமானின் சந்நிதிக்கு அருகில் தூய்மையற்ற பொருட்கள் சிதறி கிடப்பதை நான் கண்டேன். இதை செய்தவர் யார் என்பது எனக்கு சிறிதும் தெரியவில்லை. அதற்கு அந்த அர்ச்சகர் நந்தி தேவரிடம் பின்வருமாறு கூறலானார். இரத்தினங்கள் போன்ற வழிபாட்டு பொருட்களை சிதறடித்தவன் ஒரு மதிமயங்கிய மனிதன் என்பதில் ஐயமில்லை. எதை செய்ய வேண்டும், எதை செய்யலாகாது என்ற விவேகமற்ற ஒரு மூடனே அவன். எனவே ஐயனே, தாங்கள் சிறிதும் கவலை கொள்ள வேண்டாம். அந்த தீயவனை நேரில் காண்பதற்காக காலையில் என்னுடன் இணைந்து சிவ ஆலயத்திற்கு எழுந்தருள வேண்டும். அதன் பின்னர் செய்ய வேண்டியதை நான் செய்து முடிக்கிறேன். அர்ச்சகரின் இவ்வார்த்தைகளை கேட்டு நந்தி தேவர் இரவெல்லாம் மிகுந்த மன வேதனையுடன் தன் இல்லத்திலேயே தங்கியிருந்தார். இரவு விடிந்ததும் அவர் அர்ச்சகரை அழைத்து கொண்டு சிவ ஆலயத்திற்கு சென்றார். நந்தி அந்த உத்தம ஆன்மாவுடன் அங்கே சென்றார். அதன் பின்னர் முந்தைய நாளில் அவர் துஷ்டனால் செய்யப்பட்ட செயல்கள் அங்கே காணப்பட்டன. நந்தி தேவர் வழிபாட்டிற்கு தேவையான பொருட்களுடன் பலவிதமான இரத்தினங்களை கொண்டு விரிவாக பூஜையை மேற்கொண்டார். 5 உபசாரங்கள், வழிபாட்டின் போது செய்யப்படும் சேவை முறைகள் மற்றும் இறைவனுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது 11 முறை ருத்ர மந்திரங்களை ஓதுதல் ஆகிய சடங்குகள் முறையாக நிறைவேற்றப்பட்டன. அவர் அந்தணர்கள் சூழ பல்வேறு துதிப்பாடல்கள் மற்றும் பிரார்த்தனைகள் மூலம் கிரீசனை சிவபெருமானை போற்றி துதித்தார். இவ்வாறு நந்தி தேவர் துதிப்பதிலேயே 2 யாமங்களை, அதாவது 6 மணி நேரத்தை செலவிட்டார். அச்சமயத்தில் அதே உருவத்துடன் மகாதேவனார் முன்பு வந்ததைப் போலவே மகா காலன் எனும் பெயருடைய அந்த வேடன் கிராதன் அங்கு வந்து சேர்ந்தான். அவன் மிகுந்த வலிமை வாய்ந்தவனாகவும் மிகவும் பயங்கரமான தோற்றத்துடனும் யமனாரைப் போலவே அச்சமூட்டுபவனாகவும் விளங்கினான். அவன் வீரமிக்கவனாகவும் கரத்தினில் வில்லேந்தியவனாகவும் இருந்தான். அவனை கண்டதும் நந்தி தேவர் அளவற்ற அச்சம் கொண்டு கதறி அழுதார். பூசாரிக்கும் திடீரென்று அச்சம் தொற்றிக் கொண்டது. அந்த வேடன் முன்பைப் போலவே அனைத்தையும் மிக கவனமாக செய்தான். தன் பாதத்தின் முன்பகுதியால் நந்தி செய்திருந்த முந்தைய வழிபாட்டு பொருட்களை எட்டி உதைத்து அகற்றிவிட்டு அதற்கு பதிலாக வில்வ இலைகளை சமர்ப்பித்தான். வாயில் நீரெடுத்து உமிழ்ந்து அபிஷேக சடங்கை நிறைவேற்றினான். இறைவனுக்கு படைக்கும் நைவேத்தியமாக உணவு பிரசாதமாக ஒரு இறைச்சி துண்டை சமர்ப்பித்தான். இவ்வாறு அந்த வேடன் சிவபெருமானுக்கு அனைத்தையும் படைத்தான். அவன் ஒரு மரக்கட்டையைப் போல தரையில் விழுந்து சாஷ்டாங்கமாக வணங்கினான். பின்னர் எழுந்து தன் இருப்பிடம் நோக்கி விரைந்தான். அந்த அதிசயமான நிகழ்வை கண்ட நந்தி தேவர் அது குறித்து நீண்ட நேரம் சிந்தித்திருந்தார். அந்த பூசாரியுடன் இணைந்து நந்தி தேவர் இச்செயலை குறித்து சிந்திக்கும் பொழுது மனதளவில் மிகுந்த கலக்கமடைந்தார். வேதங்களை நன்கு கற்று தெளிந்த பல அந்தணர்களை அவர் வரவழைத்தார். அந்த வேடன் செய்த அனைத்தையும் அவர்களிடம் விவரித்து கூறி, அந்தணர்களே, இனி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அனைத்தையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் விளக்குங்கள் என்று அவர்களிடம் வினவினார். அவர்கள் அனைவரும் ஒன்று கூடி தர்ம சாஸ்திரங்களின் அடிப்படையில் அந்த விஷயத்தை ஆராய்ந்து ஒரு முடிவிற்கு வந்தனர். பின்னர் மிகவும் அச்சமும் ஐயமும் கொண்டிருந்த நந்தி தேவரிடம் அந்த அந்தணர்கள் அனைவரும் பின்வருமாறு கூறினர். இப்போது திடீரென முளைத்தெழுந்துள்ள இந்த தடையை தேவர்களாலும் நீக்க இயலாது. ஆகையால் சிறந்த வைசியனே,
அந்த லிங்கத்தை தம்முடைய சொந்த இல்லத்திற்கே எடுத்துச் செல்வாயாக. அப்படியே ஆகட்டும் என்று கூறி அவர்களின் ஆலோசனையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் நந்தி தேவர் அந்த சிவலிங்கத்தை தோண்டி எடுத்து தன் இல்லத்திற்குள் கொண்டு வந்து நவரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டு பேரொளி வீசும் ஒரு பொற்பீடத்தின் மீது வைத்து சாஸ்திர முறைப்படி பிரதிஷ்டை செய்தார். அதன் பின் பல்வேறு வகையான சடங்குகளுடனும் பூஜா திரவியங்களுடனும் அவர் சிவ பூஜையை நிறைவேற்றினார். மறுநாள் அந்த கிராதன் வேடன் சிவபெருமானின் ஆலயத்திற்கு வந்தார். அங்கும் இங்கும் கண் நோக்கிய போது ஈசனின் லிங்கம் அங்கே இருப்பதை காண இயலவில்லை. திடீரென தன் மௌனத்தை கலைத்து அவன் உரத்த குரலில் பின்வருமாறு கூவினான்: சம்புமூர்த்தியே, தாம் எங்கு சென்று விட்டீர்? இப்போதே எனக்கு காட்சியளிப்பீராக. இப்போது தாம் எனக்கு காட்சியளிக்கவில்லை என்றால் நான் என் உயிரை துறந்து விடுவேன். சம்புமூர்த்தியே, அகிலத்தின் நாதனே, திரிபுரத்தை அளித்தவரே, ருத்ரனாரே, மகாதேவரே, தமது திருவுருவத்தை தாமே எனக்கு காட்டி அருள்வீராக. இவ்வாறு மேலோட்டமாக காணும் பொழுது இடித்துரைப்பதையே குறித்த இனிய சொற்களின் வாயிலாக அந்த கிராதனால் சதாசிவனார் அவமதிக்கப்பட்டார். பின்னர் அந்த வீரமிக்க வேடன் தன் நகங்களால் தன் வயிற்றை கிழித்து கொண்டான். தன் கரங்களை தடவிக்கொண்டே அவன் சினத்துடன் இவ்வாறு கூறினான்: சம்புமூர்த்தியே, எனக்கு காட்சியளிக்கவும். என்னை விட்டுவிட்டு தாம் எங்கு சென்று விடப் போகிறேன்? இவ்வாறு இடித்துரைத்தவாறே அந்த கிராதன் தன் வயிற்றை சுற்றிலும் சதையை கீறி தன் குடல்களை வெளியே இழுத்தான். தன் கரத்தினால் அவற்றை பிடித்து திடீரென அந்த பள்ளத்திற்குள் வீசி எறிந்தான். அவன் தன் தலையை நிலைப்படுத்தி கொண்டான். அவன் அந்த ஏரியில் நீராடினான். அதேபோல் அவன் விரைவாக தண்ணீர் மற்றும் வில்வ இலைகளை கொண்டு வந்தான். அவன் இறைவனை முறைப்படி பூஜித்து ஒரு மரக்கட்டை போல தரையில் நீண்டு பணிந்து வணங்கினான். அதன் பின்னர் அந்த வேடன் கிராதன் சிவபெருமானின் சந்நிதியில் தங்கியிருந்து தியானத்தில் ஆழ்ந்தான். அப்போது பிரமத கணங்களால் சூழப்பட்ட உருத்திரன் அவனுக்கு தரிசனம் அளித்தார். கற்பூரம் போல வெண்மையாகவும் சடை முடிகளால் ஒளி வீசுபவராகவும் திகழ்ந்த பிறை சந்திரனை சிரசில் சூடிய இறைவனான ருத்ரன் அவனது கரத்தினை பற்றி கொண்டு ஆறுதல் கூறும் வகையில் அவனை தேற்றினார். பெரும் அறிவுடைய வீரனே, நீ எனது பக்தனாவாய். உனது சொந்த நலனுக்கு உகந்த ஒரு வரத்தை கேட்டு பெற்றுக்கொள். மிகுந்த நுண்ணறிவு கொண்டவனே, உனது மனம் எதை மிகவும் தீவிரமாக விரும்புகிறதோ அதனை கேட்பாய். ருத்ரன் இவ்வாறு விழித்ததும் மகாகாலன் அந்த வேடன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். பெரும்பக்தி மேலிட அவன் ஒரு மரக்கட்டை போல தரையில் விழுந்து பணிந்து வணங்கினான். பின்னர் அவன் ருத்ரனிடம் இவ்வாறு கூறினான்: நான் ஒரு வரத்தை கோருகிறேன். ருத்ரனே, நான் தமது அடிமை என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. தாமே எனது இறைவனும் எஜமானரும் ஆவீர். இதை உணர்ந்து ஒவ்வொரு பிறவியிலும் உம்மிடம் மாறாத பக்தி கொள்ளும் வரத்தை தாம் எனக்கு அருள்வீராக. தாமே எனது தாய், தாமே எனது தந்தை, தாமே எனது உறவினரும் நண்பரும் ஆவீர். தாமே எனது குரு, தாமே அந்த பெரும் மந்திரங்களின் வாயிலாக அறியப்பட தகுந்தவர் எப்போதும் தாமே ஆவீர்கள். ஆகையால் இம்மூ உலகங்களிலும் உம்மை தவிர வேறு எதுவும் இல்லை. அந்த வேடன் எவ்வித உலகியல் ஆசைகளும் அற்றவனாய் உரைத்த இச்சொற்களை கேட்ட சிவபெருமான் அவனுக்கு தனது கணங்களின் தலைவன், பிரமதகண தலைவன் எனும் பதவியையும் தனது வாயிற்காப்பாளன் எனும் பொறுப்பையும் அருளினார். அப்போது டமரு, ஒரு வகை உடுக்கை, பேரி, பெரிய முரசு ஆகியவற்றின் முழக்கத்தாலும் சங்குகளின் ஒலியாலும் உலகங்களும் நிரம்பி வழிந்தன. பின்னர் ஆயிரக்கணக்கான துந்துபி மற்றும் படக, பல்வேறு வகையான பறைகள், முரசுகள் முழங்கின. அந்த ஓசையினை செவிமடுத்ததும் நந்தி தேவர் வியப்படைந்தார். தபோவனத்தில் பிரமத கணங்களால் சூழப்பட்டு சிவபெருமான் வீற்றிருந்த இடத்திற்கு அவர் விரைந்து சென்றார். அங்கே அந்த வேடனையும் கிராதனையும் அதே கோலத்தில் நந்திதேவர் கண்டார். பெரிதும் வியப்புற்ற நந்திதேவர் பணிவுடன் பின்வரும் வார்த்தைகளை கூறலானார்: அந்த வேதனை பேருள்ளத்தோடு போற்றி துதிக்க அவர் விரும்பினார். சம்புமூர்த்தியை, சிவபெருமானை இங்கு அழைத்து வந்தவர் தாமே ஆவீர்கள்.
பகைவரை சுட்டெரிப்பவரே, தாமே அவருடைய உண்மையான பக்தர். அடியேன் உம்முடைய பக்தன், அதனாலேயே இங்கு வந்துள்ளேன். சங்கரனாரிடம் என்னை குறித்து குறிப்பிட்டு அருள்வீராக. நந்திதேவரின் வார்த்தைகளை கேட்டதும் அந்த வேடன் நந்திதேவரின் கரத்தினை பற்றி கொண்டு விரைவாக சங்கரனாரை அணுகினான். அப்போது இறைவன் ருத்ரனார் புன்னகைத்தவாறே அந்த வேடனிடம் பின்வரும் வார்த்தைகளை கூறலானார். கணங்களின் முன்னிலையில் தாம் அழைத்து வந்திருக்கும் இவன் யார்? அனைத்து உலகங்களுக்கும் நன்மை அளிப்பவராகிய சங்கரருக்கு அந்த வேடன் கிராதன் பின்வருமாறு எடுத்துரைத்தான். வேடன் கூறினான், இவன் உமது பக்தன். இறைவா, இவன் எப்போதும் உமது வழிபாட்டிலேயே ஈடுபட்டிருக்கிறான். தினந்தோறும் இவன் உம்மை இரத்தினங்கள், மாணிக்கங்கள், பலவிதமான மலர்கள் ஆகியவற்றை கொண்டும் தன் உயிரையும் செல்வத்தையும் ஈந்தும் வழிபட்டு வருகிறான். இதில் எவ்வித ஐயமும் இல்லை. ஆகையால் பக்தர்களிடம் கருணை கொண்ட இறைவா, இவன் தனது நண்பனான நந்தி என்பதை தாம் அறிவீராக. மகாதேவர் கூறினார், பெரும் பேறு பெற்ற நந்தியே, தாம் குறிப்பிட்ட அந்த வைசியனை குறித்து எனக்கு ஏதும் தெரியாது. ஆயினும் சிறந்த அறிவாற்றல் கொண்ட மகாகாலனே, தாம் எனது பக்தனாகவும் நண்பனாகவும் இருப்பதால் நான் அவனை ஏற்றுக்கொள்கிறேன். வஞ்சனையற்ற உள்ளமும் உயர்ந்த சிந்தனையும் கொண்டவர்களே எனக்கு மிகவும் பிரியமான பக்தர்கள் ஆவர். அவர்களே சிறந்த மனிதர்கள் ஆவர். இவன் உனது பக்தன். ஆகையால் இவன் எனக்கு இன்னும் நெருக்கமான நண்பனாகிறான். இவ்வாறு அவ்விருவரையும் சம்புமூர்த்தியான சிவனார் தனது பரிவாரங்களாக ஏற்றுக்கொண்டார். அப்போது மிகுந்த ஒளியுடன் கூடிய பல விமானங்கள், வானூர்திகள் அங்கு வந்து சேர்ந்தன. மிகுந்த பேரொளி வீசும் அந்த சிறந்த வேடனால் அந்த சிறந்த வைசியன் உய்வு பெற்றான். அதிவேகம் கொண்ட அந்த விமானங்களின் துணையுடன் அவ்விருவரும் கைலாய மலையை அடைந்தனர். அங்கே மேலான ஆன்மா கொண்ட ஈஸ்வரனாரை போன்றே உருவமும் தோற்றமும் கொண்ட நிலையை அவர்கள் அடைந்தனர். சிவபெருமானுடன் இணைந்து அவ்விருவருக்கும் கிரிஜா தேவியார் தீபாராதனை காட்டினார். அதன் பின்னர் யானையின் கம்பீர நடை கொண்ட அந்த தேவியார் புன்னகையுடன் சிவபெருமானை நோக்கி இவ்வாறு கூறினார். எத்தகைய உருவம் கொண்டவரோ அதே போன்ற உருவத்தையும் நடையையும் இவர்களும் கொண்டிருக்கிறார்கள் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. இவர்கள் புன்னகை மற்றும் நட்புணர்வுடன் சிறப்பாக கௌரவிக்கப்படுகிறார்கள். இதுவரை தாம் ஒருவருக்கே நான் பணிவிடை செய்து வந்தேன் என்பதில் ஐயமில்லை. தேவியாரின் இச்சொற்களை கேட்டதும் சங்கரனார் உற்று நோக்கி கொண்டிருக்கையிலே அந்த வேடனும் வைசியனும் உடனடியாக தங்கள் முகங்களை திருப்பிக் கொண்டனர். அவர்கள் சிவபெருமானை நோக்கி, முக்கண் இறைவா, தாம் ஒருவரே எங்கள் மீது கருணை காட்ட வேண்டும் என்று கூறினர். நாங்கள் என்றென்றும் உமது வாசலிலேயே நின்றிருப்போம். தமக்கு நமஸ்காரம், தமக்கு நமஸ்காரம். அவர்களின் எண்ணத்தை அறிந்த பவனார் சிவபெருமான் புன்னகையுடன் இவ்வாறு கூறினார். உங்கள் மிகுந்த பக்தியின் காரணமாக உங்கள் விருப்பம் ஈடேறுவதாக. அன்று முதல் அவ்விருவரும் வாயிற்காப்பாளர்களாக திகழ்ந்தனர். அந்தணர்களே அவர்கள் சிவபெருமானின் வாசலிலேயே நின்று கொண்டிருந்தனர். நண்பகல் வேளையில் சிவனாரின் தரிசனத்தை பெறும் பேற்றையும் பெற்றிருந்தனர். அவர்களுள் ஒருவர் நந்திதேவர், மற்றவர் மகாகாலர். இவ்விருவருமே சிவபெருமானிடம் அளவற்ற அன்பு கொண்டவர்கள். ஒப்பற்ற தனி பொருளாய் விளங்கும் சதாசிவ பெருமானுடன் இவ்விருவரும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் உரையாடி வந்தனர். மகாதேவர் தனது விரல்களில் ஒன்றை உயர்த்தி அவர்களுக்கு பதிலளிப்பார். அதே போன்று நந்திதேவர் தம் விரல்களில் இரண்டை உயர்த்தி பதிலளிப்பார். இவ்வாறு பல்வேறு சைகைகள் மற்றும் குறியீடுகள் வாயிலாகவே நற்பண்புகள் நிறைந்த சங்கர பெருமானின் இருப்பிட வாயிலில் அவர்கள் காவல் காத்து நிற்கின்றனர். பெரும்பேறு பெற்ற முனிவர்களே செவிமடுங்கள். அந்தணர்களே, முன்னொரு காலத்தில் தீய எண்ணம் கொண்ட உயிரினங்கள், பாவிகள், அறநெறி தவறியோர் மற்றும் கண் பார்வையற்றோர் ஆகியோரின் மீது கொண்ட கருணையினால் சைலாதர் நந்திதேவர் சிவபெருமானுக்குரிய எல்லையற்ற புண்ணிய விரதங்களையும் வழிபாட்டு முறைகளையும் உலகிற்கு எடுத்துரைத்தார். ஊமையர், மதியற்றோர், ஊனமுற்றோர், இழிந்த குலத்தில் பிறந்தோர், தீய சிந்தனை உடையோர், சண்டாளர்கள் மற்றும் எத்தகைய இயல்புடைய பிற மனிதர்களாயினும் இவர்கள் அனைவரும் சிவனாரிடம் பக்தி பூண்டிருப்பாராயின் திரிசூலம் ஏந்திய தேவாதி தேவனின் திருமுன்னிலையை அடைவர். மணலால் செய்யப்பட்ட சிவலிங்கத்தை வழிபடும் கற்றறிந்த சான்றோர் ஐயமின்றி ருத்ரலோகத்தை அடைவர்.
5ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.